ஷர்மிளா, தாவேகா தலைவர் நடிகர் விஜய் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் கடந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக இரண்டையும் மறைமுகமாக அவர் விமர்சித்திருந்தார். இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் விஜய் ஒரு நல்ல நடிகர், அவர் நல்ல அரசியல் தலைவர் இல்லை என்று விமர்சித்திருக்கிறார். ஒன்று. மற்றொன்று, கரூர் பெருந்துயரத்தின் போது அவர் எங்கே சென்றார் என்றும், மக்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த மக்களிடையே பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கரூரில் 41 பேர் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் விஜயால் என்ற குற்றச்சாட்டையும் அவர் இந்த சேலம் ஓமலூரில் அளித்த அந்த பேட்டியில் முதன்முறையாக தெரிவித்திருக்கிறார். இது தவிர சினிமா துறையிலிருந்து அவர் அரசியலுக்கு வந்தது யாருக்காக என்ற கேள்வியையும் அவர் இப்போது எழுப்பியிருக்கிறார். குமாரபாளையத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா கொடியை பார்த்தவுடன் கொடி பறக்குது, தாவேகாவினர் விரைவில் தம்மோடு இணைய இருக்கிறார்கள், தமிழகத்தில் கொடி பறக்க போகிறது என்று தாவேகாவை பார்த்து மகிழ்ச்சியோடு கூறியவர். மற்றும் கடந்த 4 மாதங்களாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் துயரம் நிகழ்ந்த போதும் அது குறித்து இதுவரை எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காத அதிமுக பொதுச் செயலாளர் இப்போது விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போவதில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாக்கப்பட்ட பிறகு இன்று இந்த கருத்தை விஜய் மீது அவர் எடுத்து வீசியிருக்கிறார். கரூரில் மக்கள் துயரப்படும் போது அவர் எங்கே போனார்? கொரோனா காலத்தில் அவர் வெளியே வந்தாரா? மக்கள் பணியாற்றுவதற்கு அவருக்கு அனுபவம் போதாது, சினிமாவை விட்டு அவர் எதற்காக அவர் அரசியல் பணியாற்ற வந்தார், அவர் யார் அழைத்தது என்று பல்வேறு கேள்விகளை, விமர்சனங்களை கடுமையாக முதன்முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் ஓமலூரில் நடைபெற்ற அந்த பேட்டியின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். 41 பேரை அனாதையாக்கி விட்டார் விஜய் என்ற கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கு முன்னதாக இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்த போதும், அதன் பின்னர் அந்த பெருந்துயரம் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போதும் அது அரசு மற்றும் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை, அதனால்தான் அத்தகைய ஒரு 41 பேர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர் அந்த சம்பவம் தொடர்பாக விஜய் மீது நேரடியாக எந்த விதமான குற்றச்சாட்டையும் கூறவில்லை. இப்பொழுது நேரடியாக விஜய் பெயரை குறிப்பிட்டு சேலம் ஓமலூரில் இன்று அளித்த பேட்டியில் விஜய் அரசியலுக்கு தகுதியானவர் இல்லை என்று நேரடியாக விமர்சித்து அவரை கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். பெருந்துயரங்கள் போதும், சினிமாவில் இருந்து அவர் வெளியே வந்த போதும் 41 குடும்பங்களை அனாதையாக்குவதற்கும் விஜய் தான் காரணம் என்றும், அவரால் அரசியலில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியாது, ரசிகர்கள் கூட்டம் இருப்பதால் எதை வேணுமானாலும் அவர் பேசலாமா என்ற கேள்வியையும் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முதன்முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இனிமேல் இணைவதற்கு சாத்தியமில்லை என்ற முற்றுப்புள்ளியை இன்றைய ஓமலூர் பேட்டியில் இபிஎஸ் வைத்து விட்டார் என்றே தெரிகிறது. ஷர்மிளா.